இப்போதைக்கு இவர் போட்டோவை பார்க்க மாட்டாரு. ஆனா இவர் கிளம்பி போற வரைக்கும் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என் தங்கச்சிங்க, அவளையும் சென்னையில தான் கட்டி கொடுத்துருக்கோம். அவ தான் ஃபோன் பண்ணா. என்ன சார் அப்செட்ல இருக்கீங்களா? என்னங்க, திவ்யா வர சொல்லுங்க. கல்யாண புடவை அவ பார்க்க வேணாமா? திவ்யா, திவ்யா, திவ்யா கொஞ்சம் கீழே வாமா. அப்பா தானே கூப்பிடுறாரு. சாம்பிள் புடவை கொண்டு வந்திருக்காங்கம்மா. திருவியும் கூட்டு வா. நீங்க ரெண்டு பேரும் பார்த்து செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். சரிப்பா, தோ வரோம். திரு, நம்ம மேரேஜுக்கு சாம்பிள் சாரீஸ் காட்ட வந்திருக்காங்களா? நீ வா போலாம். இரு, ஒரு 5 minutes கழிச்சு போலாம். சரி, ஓகே. அத காட்டுங்க. அம்பிகா எங்கம்மா? அவளும் பார்க்க வேண்டாமா? அவங்க ஹாஸ்பிடலுக்கு ரொட்டீன் செக்கப்காக போயிருக்காங்கப்பா. மகா, அம்பிகாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுமா. செத்தோம் இன்னைக்கு. ஒரு பக்கம் போட்டோ, இன்னொரு பக்கம் அவரு. இது பத்தாதுன்னு அம்பிகா அம்மாக்கு வேற தாத்தா ஃபோன் பண்ண சொல்றாரு. அம்பிகா அம்மா நல்லூர்ல எனக்கு நலங்கு வைக்கும் போது பைரவானனை பார்த்திருக்க சான்ஸ் இருக்கு. பார்க்கலன்னா பிரச்சனை இல்ல, ஒருவேளை பார்த்திருந்தா நல்லா மாட்டிக்க போறோம். திவ்யா, திருவ கூட்டிட்டு சீக்கிரம் வாமா. வந்துடுறோம்ப்பா. இப்ப அவரு கீழே வந்தா பைரவான அவரு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரே. இப்ப என்ன பண்றது? என் கிட்ட இருக்க புடவை எல்லாமே நல்லா தரமா இருக்கும். அதுல எந்த குறையும் இருக்காது. திரு, அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காரு. வா போலாம். வா வா சீக்கிரம். இவ எதுக்கு வீட்டில் இருந்துகிட்டே ஃபோன் பண்றா? அப்ப கூட என்னமோ சைகை காமிச்சாளே. என்னாச்சு திரு? யார் போன்ல? ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துருச்சு. நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ போ. சரி, ஓகே. என்னாச்சு? ஏன் வீட்டில் இருந்துகிட்டே ஃபோன் பண்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைகை எல்லாம் பண்ண. நல்ல வேளை திவ்யா பார்க்கல. ஏன் இப்படிலாம் பண்ண? நான் சொல்றத முதல்ல கேளுங்க. என்ன ஆனாலும் நீங்க கீழே மட்டும் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஏன் வந்தா என்ன? இப்போ ஒருத்தர் கல்யாண புடவை சாம்பிள் காமிக்க வந்திருக்காரு இல்ல, அது வேற யாரும் இல்ல, என் அண்ணன் பைரவ் அண்ணன் தான். அவரா?